இன்றைக்கி சிம்பிளான ஒரு சாண்ட்விச் சீஸ் பக்கெட் எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு சவர்டோ ப்ரெட் வாங்கியிருக்கேன். இது வந்து சாஃப்டான சவர்டோ ப்ரெட்டு. நீங்கள் இதே இது வந்து ஹார்டும் இருக்கும். இந்த பக்கெட் ப்ரெட்டில் வந்து நிறைய வெரைட்டி இருக்குது. உங்களுக்கு எந்த வெரைட்டி பிடிக்குமோ அந்த வெரைட்டி வாங்கிக்கோங்க. நான் அது வந்து ஒரு ப்ளைன் ப்ரெட் தான் வாங்கியிருக்கேன். இதில் வந்து நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோன்னா, ப்ரெட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு தேவையான அளவு இந்த ஸ்லைஸுக்கு வந்து கட் பண்ணிக்கோங்க. தின் ஸ்லைஸாக வேணால் தின் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் திக்காக வேணால் திக்காக கட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம டோஸ்ட் பண்ணி வெறும் ப்ரெட்டை கூட ப்ளைனாக கார்லிக் டோஸ்ட் இல்லை வந்து ஆலிவ் ஆயிலில் சும்மா கூட ப்ரெட் அண்ட் ஆலிவ் ஆயிலில் வந்து சும்மா கூட டோஸ்ட் பண்ணிட்டு நம்ம சூப் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து இது வந்து உள்ள சீஸ் ஸ்லைஸ் வச்சு சாண்ட்விச் மாதிரி பண்ண போகிறேன். இதுக்கு வந்து ஒரு பவுலில் வந்து க்ரீம் சீஸ் எடுத்துக்கோங்க. இந்த க்ரீம் சீஸோட நான் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் போட போகிறேன். அதோட கொஞ்சம் உப்பு. இப்போ நான் போடுற சில்லி ஃப்ளேக்ஸில் பார்த்தீங்கன்னா விதை இருக்காது, அது வந்து வெறும் ஃப்ளேக்ஸாக தான் இருக்கும். விதை இருக்கிற ஃப்ளேக்ஸ் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிங்கன்னா பார்த்து போடுங்க, ஏன்னா காரம் ஜாஸ்தி ஆகிடும். குழந்தைங்களுக்கு குட்டி பசங்களுக்குலாம் கொடுக்குறீங்கன்னா அது ஸ்பைஸியாக இருக்கும்னு சாப்பிட மாட்டாங்க. இப்போ இது வந்து நான் வந்து ரொம்ப சிம்பிள்ன்றனால வெறும் சீஸு, க்ரீம் சீஸு, சில்லி ஃப்ளேக்ஸு இது மட்டும் தான் போட்டிருக்கேன். நம்ம இதில் நிறைய பண்ணலாங்க, நிறைய வெரைட்டி பண்ணலாம். இந்த மாதிரி இதை ஃபோல்ட் பண்ணிடுங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு நம்ம வந்து தவாவில் வந்து ஆலிவ் ஆயில் ஊற்றிக்கலாம். கம்மியாக ஊற்றினா போதும். நம்ம வந்து அதை வந்து கிறிஸ்பியாக டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ வந்து கம்மியாக வந்து ஆலிவ் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இப்போ வந்து நம்ம ஃபோல்ட் பண்ண ப்ரெட்டை வந்து அதில் அப்படியே வச்சு டோஸ்ட் பண்ண போகிறோம். ரெண்டு பக்கமும் நல்லா ஒரு மாதிரி கிறிஸ்பியாக வரணுங்க, நல்லா மொறுன்னு இருக்கணும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா தான் உள்ளே வந்து சீஸ் வந்து நல்லா மெல்ட்டாக இருக்கும். நமக்கு சாப்பிட்றதுக்கும் குழந்தைங்க வந்து அதை என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. பெரியவங்க நம்மளும் சாப்பிட்லாம், சீஸுன்றதுனால குழந்தைங்களுக்குன்னு சொல்கிறேன் நான். இதில் வந்து நிறைய வெரைட்டி பண்ணலாங்க. சிக்கன் சாண்ட்விச், அவகோடாவோட இது டிப் பண்ணி சாப்பிட்றது, அந்த மாதிரி நிறைய வெரைட்டி சாப்பிட்லாம். நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம வந்து அடுத்தடுத்து புதுசாக ரெசிபிஸ் பார்க்கலாம். இது வந்து நீங்கள் வந்து செஞ்சு கொடுத்துட்டு இது பசங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சூப்பர் அண்ட் சிம்பிள் சாண்ட்விச் இது எப்படி இருந்ததுன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.